இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீதான் எந்த வேலையும் செய்ய மாட்டல, சும்மா கிண்டல் பண்ணி சுத்திக்கிட்டு இருப்ப. இப்ப எல்லா வேலையும் கெடுத்து வச்சிருக்க. ஆக்சுவலி இதுவும் தப்பு இல்ல. நைட் எல்லாம் நீ முழிக்க வேண்டிய அவசியம் இல்ல. தப்பு என்னோட தானே. இவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி உனக்கு கொடுத்த தப்பு தானே. அவன்கிட்ட கொஞ்சம் ஓவராவே கத்திட்டேன். நான் கத்தி இருக்கவே கூடாது. லக்ஷ்மி கூட வேண்டான்னு சொன்னா. சில நேரத்துல நான் என்ன பண்றேன்னு எனக்கே புரியல. அவன் சின்ன பையன், வேலையே கொஞ்சம் மெதுவா தான் கத்துப்பான். ஏன் தப்புதான். அதனால்தான் அவன் கோச்சுக்கிட்டு நைட்டு ஃபுல்லா வீட்டை விட்டு வெளியே இருந்தான். பரவாயில்ல, சின்ன பையன் தானே, நான் பாத்துக்கிறேன். ஒண்ணு பண்றேன், ஆயுஷ்காக நான் ஏதாவது வாங்கிட்டு போறேன். அவனுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான விஷயம் ஏதாவது. ஷாப்பிங் தான் இருக்கு. பர்ஃபெக்ட். அதுக்காக தான் உன்னை இங்க வர சொன்னேன். என்னாச்சு? எல்லாம் ஓகே தானே? ஏதாவது கால் வந்ததா? லக்ஷ்மி ஏதாவது சொன்னாலா? இவளை பத்தி லக்ஷ்மி என்ன சொல்லுவா? அவ மல்லிஷ்காவை கிட்னாப் பண்ணல. என்ன நீ என்ன பேசுற கிரண்? உண்மையத்தான் சொல்றேன். அப்படின்னா யார் இவளை கிட்னாப் பண்ணது? மல்லிஷ்காவோட கிட்னாப்பே நடக்கல. வாட்? அவளே தன்னை மறைச்சு வச்சிருக்கா. இது எல்லாமே அவளோட பிளானிங் தான். ஓ மை காட். அதிர்ச்சியா இருக்குல்ல? நான் இதை விட அதிகமா அதிர்ச்சியான அவளை மீட் பண்ணிட்டு தான் வரேன். என்ன பேசுற கிரண்? இதெல்லாம் அவ லக்ஷ்மிய மாட்ட வைக்கிறதுக்காக தான் பண்ணிருக்கா. அப்பதான் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போவாங்களாம். இவளுக்கு ரிஷி கிடைச்சிடுவானா. லக்ஷ்மி எப்படியும் இங்க வந்துருவா. அவளை நான் எப்படி கொலை பண்றதுக்கு ஏதாவது ஆயுதம் வேணும்ல. பல்வேந்தர் கிட்ட சொல்றேன், அவன் கொண்டு வருவான். வேண்டாம், நானே இங்க எதையாவது தேடுறேன். ஏதாவது இங்க இருக்கணுமே. ஷோ, ச்சே. இங்க என்ன நடக்குது? காரோட கதவு மறுபடியும் திறந்துருச்சு. கார் இன்னும் சரியாகலன்னு நினைக்கிறேன். அப்ப நான் காலால கதவை எட்டி உதைக்கிறேன். யாருக்காச்சும் கேட்டதுன்னா காப்பாத்த ஓடி வருவாங்க. ஐயோ கடவுளே, என்னது இந்த வண்டி சரியாயிடுச்சு. இப்ப நான் என்ன செய்யறது? என்னோட போன் எங்க போச்சு? அக்காவோட போனும் இங்கதான் இருக்கு. அப்படின்னா அக்காவும் காருக்குள்ளதான் இருந்திருக்கணும். அது சரி, ஆனா எங்க போயிட்டா? அட கடவுளே. காரும் ஓப்பனா இருக்கு, போனும் உள்ள இருக்கு. இல்ல அக்கா எங்கேயாச்சும் போயிருந்தான்னா காரை எப்படியெல்லாம் விட்டுட்டு போக மாட்டாளே. இல்ல ஏதோ பிரச்சனையா? நான் ஆயுஷ்க்கு போன் பண்றேன். அப்படி எங்க தான் போயிருப்பாங்க? ஒருவேளை ஷாலுக்கு தெரிஞ்சிருக்குமோ? ஷாலுதான். ஷாலு, ஆயுஷ், ஷாலு, நான் உனக்கு தான் கால் பண்ணலாம்னு இருந்தேன். ஒரு விஷயம் சொல்லு. இங்க லக்ஷ்மி அண்ணி வீட்ல இல்ல. உனக்கு எதுவும் ஐடியா இருக்கா? ஆயுஷ், அக்கா உங்களோட ஒரு கார் யூஸ் பண்ணுவால, அந்த கார் நடு ரோட்ல நிக்குது. அதோட அக்காவோட போனும் என்கிட்ட தான் இருக்கு. அவ கார்ல விட்டுட்டு போயிருக்கா. அது சரி, கார் இப்ப எங்க இருக்கு? இங்க தான் இருக்கு. ஷாலு, ஒன்னு பண்ணு, நீ லொகேஷன் அனுப்பு, நான் அங்க வரேன். ஓகே, பை பை பை. ஆயுஷ், நான் தான் சொல்றேன்ல, அக்காவுக்கு ஏதோ ஆயிருக்கு. ஏதோ பிரச்சனையா இருக்கு. என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல. ஆயுஷ், அக்கா எங்க இருக்கா, என்ன பண்றான்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா? ஷாலு, அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. காம் டவுன். பயப்படுறதால எதுவும் ஆகாது. அதான் வந்துட்டேன்ல, நம்ம சேர்ந்தே தேடலாம். டோன்ட் வரி, நம்ம சேர்ந்து தேடுவோம். ஓகே, நீ ஒண்ணு பண்ணு, போ வண்டியில உட்காரு. நீ போ, நான் கீழே எடுத்துட்டு வரேன். போ, ஒண்ணு இல்ல, பாத்துக்கலாம். ஷாலுவை எப்படியோ சமாளிச்சிட்டேன். ஆனா எனக்கே பயமா தான் இருக்கு. லக்ஷ்மி அண்ணியை நான் எங்க தேடுறது? எப்படி தேடுவேன்? அண்ணி எங்க இருக்காங்கன்னே தெரியலையே.
பல்வேந்தர் ஏன் லக்ஷ்மியை கூட்டிட்டு இன்னும் இங்க வரல? ரொம்ப நேரம் ஆகுது. என்ன விடு, என்ன விடுன்னு சொன்ன. யாரது? யாருன்னு சொல்லுங்க. யாரு? யாரு? யாருன்னு கேட்டேன். யாருன்னு தெரியலையா? மலிஷ்கா. கரெக்ட், மலிஷ்கா. ஆனா உனக்கு தெரியுமா என் அறிமுகத்தை எப்படி கொடுக்க போறேன்னு தெரியுமா? மலிஷ்கா ரிஷி ஒபிராய். மலிஷ்கா, நீ உன்னை கிட்னாப் பண்ணிட்டாங்களே. கிட்னாப் பண்ணிருந்தாங்க. இப்பவும் நான் கிட்னாப் பண்ணப்பட்டிருக்கேன். உன்னையும் கிட்னாப் பண்ணிருக்காங்க லக்ஷ்மி. அப்படின்னா இன்னும் புரியலையா? சுத்த தமிழ்ல பேசினாலும் உனக்கு புரியலையா? லக்ஷ்மி, நல்லா கவனமா கேளு. நான் கிட்னாப் ஆயிருக்கேன். இப்ப நீயும் கிட்னாப்பர் கையில மாட்டிருக்க. அதாவது மலிஷ்கா கையில மாட்டிருக்க. உன்னை அவன் லவ் பண்ணவே இல்ல லக்ஷ்மி. அவன் என்ன மட்டும் தான் லவ் பண்ணிட்டு இருந்தான், பண்ணிட்டு இருக்கான், இனிமே பண்ணவும் செய்வான். அதை நீ புரிஞ்சுக்கணும். புரியுதா? ரிஷியே உன்கிட்ட இருந்து விடுதலையாக ஆசைப்படுறான். அவனுக்கும் பிடிக்கலான்னு கெஸ் வாட்? அவனுக்கு விடுதலைய நான் வாங்கி கொடுப்பேன். அவனுக்கும் விடுதலை, எனக்கும் விடுதலை, உனக்கும் விடுதலை. எப்படின்னு தெரியுமா? உனக்கு ஜெயில இருந்து விடுதலை வாங்கி தருவேன். நீ ஜெயிலுக்கு போக போறல்ல, அங்க இருந்து விடுதலை கிடைக்கும். அப்புறம் ரிஷிக்கு உன்கிட்ட இருந்து விடுதலை வாங்கி கொடுப்பேன். அப்புறம் அவன் எனக்கு சொந்தமாயிடுவான். ரிஷி நிரந்தரமா என்கிட்ட வந்துருவான். அப்புறம் அப்புறம் நானும் ரிஷியும் கல்யாணம் பண்ணிப்போம். அதுதான் என்னோட அல்டிமேட் கனவு. இது நடக்காது. இது கண்டிப்பா நடக்காது. தவறான எண்ணங்களோட நடக்கக்கூடிய திருமணம் என்னைக்குமே நடக்காது. உனக்கு எவ்வளவு வாட்டி தான் புரிய வைக்கிறது? ரிஷி என்னுடைய கணவன். உன்கிட்ட நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் மலிஷ்கா. இந்த மாங்கல்யம் இருக்கே, இது என்னுடைய பாக்கியம். இந்த பாக்கியத்தை கடவுளால மட்டும்தான் மாத்தி அமைக்க முடியும். இது ஒருபோதும் என் கழுத்துல இருந்து இறங்கவே இறங்காது. நான் செத்து போனாலும் இது என் கழுத்துல இருந்து இறங்காது. ரிஷியும் நானும் ஒன்னா இருக்கிறது எங்களுடைய உறவு. இது ஜென்ம ஜென்மத்துக்கான பந்தம். இங்க ரெண்டு பேரையும் நீ என்ன யாராலையும் பிரிக்க முடியாது. ஏன்னா நானும் ரிஷியும் ஜென்ம ஜென்மத்துக்கு ஒன்னா இருப்போம். ஒருபோதும் உன்னால அவனை என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது.